முட்டை சீவியா எப்படி வைக்கலாம்ப்பா? நம்ம தமிழில் வந்து முட்டை தொக்கு சொல்லுவீங்க, பர்மாவில் வந்து சீவியான்னு சொல்லுவாங்க. முட்டை சீவியா நான் பாருங்கம்மா. கருவேப்பிலை, வெங்காயம், இதில் வந்து வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி, வெறும் மிளகாத்தூள் 2 கரண்டி போட்டுக்கோங்கம்மா, கொத்தமல்லி, வெங்காயத்தை நல்லா வதக்கணும்மா. கொஞ்சம் மஞ்சத்தூளுமா, மஞ்சத்தூள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மஞ்சள் வாசம் போயிடும் கிண்டி விட்டிங்கன்னா. வெங்காயம் பூண்டுமா அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு வெங்காயம் போட்டு அரைச்சி 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா வாசம் வந்துடும். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் 2 கரண்டி, 2 சமசு, வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்கம்மா. நல்லா கிண்டி விடுங்கம்மா. கிண்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. இதை பாருங்கம்மா, இப்படி கிண்டி விட்டுட்டு எண்ணெய் திரிஞ்சது பாருங்கள், எப்படி எண்ணெய் வந்து பாருங்கள். சரிங்களா? எண்ணெய் திரிஞ்சு வந்து மேலே வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. உப்பு போடுறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்கம்மா. முட்டை உடச்சி ஊற்றுறோம்மா. அதில் கருவாடும் போட்டுக்கலாம். முட்டை எங்கள் ஊரில் இப்படி தான் அவிச்சு இதில் உடச்சி போடுவோம். நீங்கள் அவிச்சு போட்டுக்கோங்க, உடச்சா ஊற்றிக்குவோம், நல்லாயிருக்கும். உடச்சி ஊற்றலாம். எங்கள் வீட்டில் 5 பேருமா, 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அதோட ஆஃப் பண்ணிங்க. நமக்கு மேலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டோமா. ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சோடனே இறக்கிடுங்க. முட்டை வெந்துடும். எங்கள் காய்கறிமா தான் ரொம்ப கேட்டாங்க. காய்கறிமா பார்த்துக்கோங்க எப்படி வச்சுருக்கான்ட்டு. இந்த மூடி போட போகிறேன். அருமையாக இருக்குமா, சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும்.